இன்னைக்கு நான் போறேன். ஆனா நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்கறதுக்கு வருவேன். அப்படி ஒண்ணும் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. கண்டிப்பா நடக்கும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நான் உள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீ ஒரு நாளும் நிம்மதியா இருக்க முடியாது. இத்தனை நாளா என் பேத்தி மட்டும் தனியா இருக்கான்னு தானே அவளை அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு நான் உள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் தாண்டி உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். இது வரைக்கும் நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த, நாளையில இருந்து ஏன் ஆட்டம் ஆரம்பிக்கும். அந்த ஆட்டத்தை உன்னால தாங்கிக்கவே முடியாது. அதுக்கு நீ இப்ப இருந்தே ரெடியா இரு. டீ வேணாண்டி. டீயா? வேணா டீ. ஐயோ, சொந்த காசுல சூழ்நிலை வச்சுக்கிட்டோமோ. இந்த கிழவி இங்க வந்துருவாளோ? என்னக்கா அந்த கிழவியோட நட பேச்சு எதுவுமே சரியில்லை. அதுல ஒரு திமிருத்தனம் தெரியுது. அது கொஞ்ச நெஞ்ச திமிர்ல போலடி, ஓவர் திமிர்ல போகுது. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சவால் விட்டுட்டு போகும். என்னக்கா சொல்ற? அந்த கிழவி உன்கிட்ட சவால் விட்டாளா? ஆமாண்டி. என்னன்னு சொல்லி அந்த கிழவி உன்கிட்ட சவால் விட்டுச்சு? என்ன மீறி அவ பேத்திக்கு துணையா அந்த கிழவி இங்க வந்து தங்க போகுதான். அது அப்படியே இருக்கா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரப்பா. பை. செல்வா, நான் போய் இவங்களை விட்டுட்டு வந்துடுறேன். காயத்ரி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே போய்க்கிறேன். அது எப்படி நீங்களா போவீங்க? அது முறையா இருக்காதுல்ல. நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அப்ப நான் தானே உங்களை கூட்டிட்டு போய் விடணும். இல்ல பரவாயில்லம்மா, நான் போய்க்கிறேன். நீங்க வேண்டான்னெல்லாம் சொல்லாதீங்க. நான் தான் உங்களை கூட்டிட்டு போய் விடுவேன். நீங்க என் கூட வாங்க. அப்ப ஒரு நிமிஷம் இருமா. என்னக்கா சொல்ற? நீ ஏண்டி இதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? ஷாக் ஆகாம வேற என்னக்கா செய்யறது? ஏற்கனவே வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த டிராமாக்காரியவே நம்மளால துரத்தவே முடியல. இதுல அவளுக்கு துணையா அந்த கிழவியும் இங்க வந்து சேர்ந்துட்டா என்னக்கா பண்றது? ஏய், அதெல்லாம் அவ வரமாட்டாடி. இன்னைக்கு ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோங்கிற திமிர்ல தான் அது பேசிட்டு போகுது. இன்னைக்கு ஒரு நாள் அது வீட்டுக்கு வந்ததுக்கே நாளைக்கு பாட்டிக்கும் பேத்திக்கும் ஹெவி ஷாக் வச்சிருக்கோம்ல. அது இன்னும் அந்த கிழவிக்கு தெரியாதுல்ல. அதான் அந்த கிழவி என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசிட்டு போகுது. நாளைக்கு அவகிட்ட இந்த திமிரோ பேச்சோ எதுவுமே இருக்காது. திமிரு பேச்சு என்ன, மூச்சு பேச்சு கூட இருக்காது. நாளைக்கு கிழவி க்ளோஸ். நான் வரேன். உடம்ப நல்லா பாத்துக்கோ. டயத்துக்கு சாப்பிடணும். என்னம்மா? நான் வரேன். ஜாக்கிரதையா போ. வரேன். சரியா? போலாம். வாங்க, போயிட்டு வரேன். செல்வா, விட்டுட்டு வந்துடுறேன். அது எங்க இங்க திரும்ப வரப்போகுது? அதையும் மீறி ஒருவேளை அந்த கிழவி இங்க வந்துட்டா பாட்டிக்கும் பேத்திக்கும் ஒரே நாள்ல சாப்பாட்டுல விஷத்தை வச்சு சாகடிச்சிட வேண்டியதுதான். அதனால என்ன மீறி இந்த வீட்டுக்குள்ள யாராலையும் காலடி எடுத்து வைக்க முடியாது. என்ன அஞ்சலி, ஆச்சரியமா இருக்கு. எங்க பாட்டி என்னை விட உங்க மேலதான் ரொம்ப பாசமா இருக்காங்க. ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சு போச்சுங்க, உங்களை எல்லாருக்குமே பிடிக்குது. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க.
அதனால உங்கள மாதிரி ஒருத்தரை யாருக்காவது பிடிக்கலன்னா தான் ஆச்சரியம். இது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அஞ்சலி, அப்பா, அது உங்க பாட்டின்னு விக்கிக்கு தெரியாது. விக்கி தான் மகேஷ்னு, மகேஷ் தான் விக்கின்னு எங்க அக்காவுக்கு தெரியாதுமா. இதெல்லாம் எப்போ வெடிக்குமோ அன்னைக்கு இருக்கு பூகம்பம். அப்பா, அது உங்க பாட்டின்னு விக்கிக்கு தெரியாது. விக்கி தான் மகேஷ்னு, மகேஷ் தான் விக்கின்னு எங்க அக்காவுக்கு தெரியாதுமா. இதெல்லாம் எப்போ வெடிக்குமோ அன்னைக்கு இருக்கு பூகம்பம். என்ன சார் நீங்க? ஏங்க, நீங்க ரூமுக்கு எத்தனையோ வாட்டி வந்திருக்கீங்க. நான் எப்பயாவது உங்களை பார்த்த உடனே இப்படி பதட்டமா எந்திரிச்சு உங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி என்னன்னு கேட்டிருக்கேனா? ஆனா நீங்க மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க எதுக்கு சார் வந்தீங்க அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்தாங்க. என்ன இது? தமிழ்ல சொன்னா பால், இங்கிலீஷ்ல சொன்னா மில்க், ஹிந்தில சொன்னா தூத். உங்களை யார் சார் இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா? யாரும் சொல்லலையே, நானா தான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் என்னங்க பண்ணேன்? பால் தானே எடுத்துட்டு வந்தேன். இதுக்கே இவ்ளோ ரியாக்ட் பண்றீங்க? எனக்கு வேண்டாம் சார். ஹலோ, இது உங்களுக்கு நீ யார் சொன்னது? இது உங்களுக்கு இல்ல, இது உங்க வயித்துல வளர குழந்தைக்கு, ஏன் குழந்தைக்கு. சார், தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எந்த காரணத்துக்காகவும் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சொல்லாதீங்க சார். எனக்கு புரியல, எந்த மாதிரி சொல்லக்கூடாது? ஏன் வயித்துல வளருது உங்க குழந்தைன்னு சொல்லாதீங்க சார். வை, ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா இது உங்க குழந்தை இல்ல சார். இல்ல, அது ஏன் குழந்தைதான். ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க சார். அதான் ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா இது உங்க குழந்தை இல்ல சார். இது எனக்கும் என் புருஷனுக்கும் பிறக்க போற குழந்தை. இந்த குழந்தைய நீங்க உங்க குழந்தைன்னு சொன்னீங்கன்னா அதை என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா சார்? சரி, அதை விடுங்க. முதல்ல நீங்க இந்த பாலை குடிங்க, குழந்தைக்கு பசிக்க போகுது. சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க?